அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மன்னார் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெனஜா என்ற ஒரு இளந்தாய், அதாவது 37 வயது இளந்தாய் பிரசவத்துக்காக சென்ற போது அந்த பிரசவத்தில் மருத்துவ தவறுகள் காரணமாக அந்த தாயும் குழந்தையும் இறந்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான மக்கள் போராட்டங்கள் அங்கு வெடித்திருந்தன. போலீஸார்கள் கடக்கும் போலீஸார்கள் என பலர் அங்கு வந்திருந்தார்கள். மாகாண சபை, மத்திய அரசு, அதன் பிரதிநிதிகளும் அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சில வாய்மொழி மூல மற்றும் எழுத்து மூல அறிக்கைகளை மக்களுக்கு காட்டியதன் பின்னர் மக்கள் 3 அம்ச கோரிக்கையை முன்வைத்து மக்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக மாகாண சபை பிரதிநிதிகள், மத்திய அரச பிரதிநிதிகள் அங்கு வந்து அந்த போராட்ட மக்களுடன் சில உறுதிகளை வழங்கியதன் பின்னர் போராட்டம் கலைந்து சென்றது. ஆனபோதும் சிலர் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த முற்பட்ட போது போலீசார் அவர்களுக்கு தாக்குதல் மேற்கொண்டு அந்த போராட்டத்தை கலைத்திருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் அங்கே அந்த போராட்டக்காரர் ஆரம்ப காலங்களில் போராட்டக்காரர்களால் மருத்துவமனையில் ஏற்பட்ட சிக்கல்கள், அந்த வேணுசார்ந்த மரணம் தொடர்பான சில அறிக்கைகளை இங்கே மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்றது. நேற்று வெளியிட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இது சம்பந்தமான ஒரு அலசலாகத்தான் இந்த காணொளி உங்களுக்கு அமையும். இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்ப்பதற்கு, நீங்கள் இந்த காணொளியை முதல் தடவையாக பார்க்கிறதாக இருந்தால், அல்லது இந்த காணொளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கிறதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். இந்த காணொலியை உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த பெல் பட்டனை நீங்கள் தட்டுகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுகின்ற போது தான் அந்த காணொலி உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அதில் மாற்றங்களை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். தொடர்ந்து காணொலியில் இணைந்திருப்போம். மன்னார் மருத்துவமனை அறிக்கை, அதாவது மருத்துவமனையிலிருந்து மருத்துவ அதிகாரிகள், சிற்றூழியர்கள், அங்கே இருக்கின்ற அனைவரும், அதாவது மேல் அதிகாரி, 2வது மட்ட அதிகாரி, மருத்துவர்கள், துணை மருத்துவர்கள், தாதிய ஊழியர்கள், அங்கே இருக்கின்ற ஏனைய ஊழியர்கள் என்று சொல்லி மருத்துவமனை நிர்வாகத்தினர் அனைவரும் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே மருத்துவமனை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அந்த மருத்துவமனை அறிக்கையில் அனைத்து விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் பூசி மொழிகி தங்களை பாதுகாப்பதாகவும், அந்த மருத்துவமனைக்கு மக்களால் சேதம் ஏற்பட்டது என்று சொல்லியும், மக்களுக்கு சில துதி பாடுவது போன்ற கருத்துக்களையும், மக்கள் நல்லவர்கள், அரசியல்வாதிகள் தான் அவர்களை தூண்டிவிட்டார்கள் என்பது போன்ற ஒரு கோணத்திலும், ஆனால் அந்த அறிக்கையில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பெனஜாண்ட மரணம் தொடர்பாகவோ, அந்த குழந்தையின் மரணம் தொடர்பாகவோ, அதற்கான காரணம் தொடர்பாகவே எந்தவித இதுகளும் இல்லாத ஒரு வெற்று காகிதமாக அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையின் சாராம்சங்களை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றோம். இந்த மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டம் முழுக்க அரசியல் கட்சியின் தூண்டலால் அந்த போராட்டம் நடைபெற்றதாகவும், மக்கள் சுயமாக எழுந்து அங்கு அந்த போராட்டத்தை நடத்தவில்லை என்று சொல்லியும் அங்கு கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். உண்மையில் இது அங்கே மக்கள் சுயமாக வந்தார்களா, அல்லது கட்சி ஒன்று அவர்களுடைய வீடு வீடாய் போய் அவர்களை இழுத்து கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு விட்டார்களா என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக விளங்கியிருக்கும். உண்மையில் இது மக்கள் ஒரு தன்னெழுச்சி போராட்டமாகத்தான் அங்கே மேற்கொண்டிருந்தார்கள். மக்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சிந்திஜாண்ட மருத்துவ தவறு காரணமாக மேற்கொள்ளப்பட்ட சிந்திஜாண்ட கொலை, அதன் பின்னர் இந்த பெனஜாண்ட கொலை, இதனால் மக்கள் மிகுந்த ஆத்திரமும் உற்று சுயமாக ஒவ்வொரு குடும்பமும் அங்கு வந்து அந்த போராட்டத்தை மேற்கொண்டார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். மக்கள் போராட தூண்டப்பட்டிருக்கின்றார்கள். சுயமாக மக்கள் வரவில்லை. எனவே மக்கள் நல்லவர்கள் என்ற கருத்துப்பட அந்த அறிக்கை காட்டி நிற்கின்றது. அவர்கள் மேலும் தொடர்ந்து அந்த அறிக்கையில் கூறப்படுகின்ற விடயங்கள் என்று சொன்னால், அவர்கள் அத்துமீறி மருத்துவமனைக்கு நுழைந்திருக்கிறார்கள். அதாவது மக்கள் போராட்டம் செய்கின்ற போது மருத்துவமனையின் அனுமதி பெற வேண்டும், அனுமதி பெற்றுத்தான் அந்த மருத்துவமனைக்கு உள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நகைப்புக்கிடமான கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அங்கு அதை விட அவர்கள் இன்னும் சொன்ன கருத்து, அதாவது இவர்கள் அந்த பிரசவ அறையைத்தான் சுட்டி காட்டுகின்றார்கள் ஒவ்வொரு முறையும். அர்ச்சுனா ராமநாதன் அந்த மருத்துவமனைக்கு சென்ற போதும் அர்ச்சுனா ராமநாதன் பிரசவ அறைக்கு சென்றுள்ளார். அது பெண்கள் இருக்கின்றது,
அங்கு சாதாரணமாக ஆக்கள் புகையான்னு சொல்லி ஒரு குற்றத்தை பாரதூரமாக்குற மாதிரியான அறிக்கையை தான் அந்த முதலும் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக முறையிட்டார்கள். அதையே திரும்பவும் அந்த பல்லவியை பாடியிருக்கின்றார்கள். மக்கள் அத்துமீறி நுழைந்து பிரசவ அறைக்குள் நுழைந்தார்கள் என்று சொல்லியும், அங்கு அந்த பிரசவ அறையில் இருந்த மருத்துவத்துக்கு வந்த அந்த நோயாளிகள் மிகுந்த சிரமங்களை அனுபவித்தார்கள் என்று சொல்லியும், அங்கு வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் மிகுந்த சிக்கல்பட்டதாகவும் ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த கருத்தையும் உங்களுக்கு நன்றாக விளங்கும். இதைவிட குறிப்பாக பிரசவ அறைக்குள் நுழைந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் அங்கே மக்கள் என்று சொல்லி அந்த கருத்து போகின்றது. இன்னொரு பிரச்சனையும் அவர்கள் அங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். ஒரு பெண் குழந்தையை பிரசவித்து கொண்டிருக்கின்ற போது அந்த மருத்துவமனைக்குள்ளே நுழைந்தார்கள் என்று சொல்லியும், அது அந்த பெண்ணுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் சங்கடங்களை ஏற்படுத்தியதாகவும், அந்த பிரசவ சேவையை சரியாக செய்ய விடாது குழப்பினார்கள் என்று சொல்லியும் ஒரு நல்ல ஒரு கருத்தை அவர்கள் இட்டு காட்டியிருக்கின்றார்கள். இதைவிட அந்த அந்த இன்னொரு மருத்துவர் பெண்ணொன்றை பிரசவம் பார்க்க சென்ற போது அந்த மருத்துவரை மிரட்டியதாகவும், அவரை பயமுறுத்தியதாகவும், அவருடைய கடமைக்கு இடையூறு விளைத்ததாகவும் இன்னொரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதனால் அந்த பொண்ணுக்கு மருத்துவம் செய்ய போனது தாமதம் என்று சொல்லியும் அந்த கருத்துப்பட அவர்கள் இந்த குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார்கள். இதைவிட நோயாளியின் காவு வண்டி ஒன்றில் இன்னொரு நோயாளியை காவு வண்டி மூலம் கொண்டு வருகின்ற போது அந்த நோயாளி வண்டியை மறைத்து அந்த நோயாளி வண்டியை சேதம் விளைவிக்க முற்பட்டது என்று சொல்லியும், நோயாளர் வண்டியை காய் வந்த அந்த ஊழியரை தாக்க முற்பட்டவர்கள் என்று சொல்லியும், இதனால் அந்த நோயாளியுரிய நேரத்துக்கு அங்கே மருத்துவத்தை பெற முடியாமல் போனது என்று சொல்லியும் இன்னொரு கருத்தையும் அவர்கள் இட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதைவிட இன்னொரு கருத்தையும் அவர்கள் இட்டு காட்டுகின்றார்கள். அது என்னென்று சொன்னால், பிரசவத்துக்கு ஸ்கேன் அறையில் காத்திருந்த இன்னொரு பெண்ணை அந்த அறைக்குள் நுழைந்து அங்கேயும் அந்த குழப்பங்கள் விளைவித்தார்கள் போராட்டக்காரர்கள். அதனால் அந்த பெண் பிரசவத்துக்குரிய நேரத்தில் எடுத்துச் சொல்ல தாமதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும், அந்த பெண்ணுக்கு ஆபத்து வந்தால் யார் பொறுப்பு என்று சொல்லியும் இன்னொரு கதையும் அவர்கள் கூறுகின்றார்கள். அதைவிட இன்னும் ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். இன்னொரு பெண் பிரசவத்துக்கு தள்ளு வண்டியில் எடுத்து வந்து கொண்டிருந்த போது அங்கேயும் ஊழியரை மிரட்டியதாகவும் குழப்பம் விளைவித்ததாகவும் அந்த இன்னொரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். மருத்துவர்களை மிரட்டினார்கள், மருத்துவர்கள் அனைவரையும் மிரட்டினார்கள், அவர்கள் எல்லோருக்கும் கடுமையான எச்சரிக்கையை விட்டார்கள், உயிர் அச்சுறுத்தலை விட்டார்கள். இன்னொரு வைத்தியரை கொலை வெறியோடு அவரை கலைத்து சென்றார்கள், அவருக்கு கொலை மிரட்டும் படியான கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்று சொல்லியும், மருத்துவமனையின் நிர்வாகம் அனைத்தையும் அவர்கள் குழப்பி அடித்தார்கள் என்று சொல்லியும் போராட்டக்காரர்கள் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். முதலில் போராட்டக்காரர்கள் இயல்பாக வரவில்லை, அவர்கள் கட்சி தான் கூட்டி வந்தது என்று சொல்லுகின்ற இந்த மருத்துவமனை நிர்வாக அறிக்கை, பின்னர் அந்த மருத்துவமனைக்குள்ளே நுழைந்து மக்கள் இவ்வளவு இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த கருத்துக்களை மக்கள் கருத்தில் எடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. இதைவிட அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். வெளி மாவட்டத்திலிருந்து மன்னார் மருத்துவமனையில் பல ஊழியர்கள், பல மருத்துவர்கள் அங்கு கடமையாற்ற வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மிகுந்த அச்சத்துடன் காணப்படுகின்றார்கள். இங்குள்ள நிலைமை அவர்களுக்கு மிகுந்த அச்சத்தையும் அவர்களுடைய சேவைக்கு இடையூறுகளும் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தியதாக சொல்கின்றார்கள். அப்போ இவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது வெளி மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று பல மருத்துவர்கள் அங்கே சேவையாற்ற அங்கே இருக்கின்றார்கள். அவை பல மருத்துவர்கள் இருக்கின்ற போது இந்த பொண்ணை உரிய நேரத்துக்கு, அதாவது இந்த மருத்துவத்துக்கு சென்ற வனஜாவை உரிய நேரத்துக்கு எடுத்து சிகிச்சை அளித்திருக்கலாமே, உரிய நேரத்தில் இவர்கள் செய்திருக்கலாம், அல்லது தங்களால் இயலாது போனால் இன்னொரு பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்கலாம். ஏன் இந்த தவறுகள் இவர்கள் விட்டார்கள் என்பது மக்களினுடைய நியாயமான ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாகும். தமக்கான பாதுகாப்பை மக்களே உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், அதே மக்கள் தங்களை எதிர்க்க வேண்டாம் என்று சொல்லியும், தமக்கான பாதுகாப்பை மக்கள் உறுதி தர வேண்டும் என்று சொல்லியும், ஏனையவர்களுடைய தூண்டல்களுக்கு மக்கள் இயைபாக்கமடைந்து அந்த போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியும், இவை அனைத்துக்கும் அரசியல் கட்சிகளால் தூண்டப்பட்டவையே மிக முக்கியமான காரணங்கள் என்று சொல்லியும் அந்த அறிக்கை தொடர்ந்து செல்கின்றது. இந்த பெனஜானுடைய அந்த உயிரிழப்பு தமக்கும் கவலை தருகின்றது, தமக்கும் வேதனை தருகின்றது என்று ஒரு சிறிய கருத்தை அந்த பெனஜானுடைய மரணம் தொடர்பாக
வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு சின்ன கருத்தையாவது அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்களே என்று சொல்லி சிறு ஆறுதல் பட வேண்டியிருக்கிறது. அந்த அறிக்கையின் போக்கை பார்க்கின்ற போது அவர்கள் இந்த அறிக்கை முழுதாக தங்களை பாதுகாப்பதாகவும் மருத்துவமனை பாதுகாப்பதாகவும் தங்களுடைய மனநிலை பாதிப்பதாகவும் சொல்கின்றாரே தவிர இவர்களால் இறந்த அந்த பெனஜாண்ட உயிர் பற்றியோ அந்த பெனஜாண்ட குழந்தையின் உயிர் பற்றியோ அந்த உயிர்களின் பெருமதி பற்றியோ அதுக்கான பாதிப்பின் விளைவுகள் தாக்கங்கள் பற்றியோ அறிக்கையில் எதுவற்றையும் அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை. வைத்தியசாலையில் சில இடங்களை சேதப்படுத்தியிருக்கிறார்கள், கற்களால் எறிந்திருக்கின்றார்கள், வைத்தியசாலைகளை உடைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை அந்த அறிக்கையில் தொடர்ந்து அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பல மில்லியன் பெறுமதியான கணனிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை போராட்டக்காரர்கள் உள்நுழைந்து உடைக்க முற்பட்டதாகவும் அதனை ஊழியர்கள் போராடி காப்பாற்றினார்கள் என்று சொல்லியும் அதனால் பல மில்லியன் பெறுமதியான சொத்துக்கள் தாங்களால் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லியும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த அறிக்கை எந்த அளவுக்கு இந்த அறிக்கையை அவர்கள் ஒரு மருத்துவத்துறை சார்ந்த பொறுப்பு கூறுகின்ற அதிகாரிகளால் விடப்பட்ட இந்த அறிக்கை உண்மையிலே மக்களால் மற்றும் பொதுமக்களால் சமூக ஆர்வலர்களால் மற்றும் பொது அமைப்புகளால் எவ்வாறு இது பார்க்கப்படுகிறது என்பது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பெனஜாண்ட இறப்பை பற்றியோ பெனஜாண்ட குழந்தையின் இறப்பை பற்றியோ பெனஜாண்ட குடும்பங்கள் பற்றியோ அதுக்கு காரணமானவர்கள் பற்றியோ அங்கே கடமையில் இருந்த மருத்துவர்கள் பற்றியோ அதற்கு எவ்வாறான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது பற்றியோ எதையும் அந்த அறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை. இது தங்களுடைய பாதுகாப்பையும் மருத்துவமனையின் சொத்துக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதாகத்தான் இந்த அறிக்கை பொதுமக்களுக்கு விடப்பட்டிருக்கிறது என்பது முழுக்க உண்மையாக காணப்படுகின்றது.